ஹாய் வியூவர்ஸ், விலங்குகள் செஞ்ச ரொம்பவும் சுவாரஸ்யமான 7 விஷயங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த விலங்குகள் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் பார்க்க செம்ம சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது அமேசிங் பேர்ட். கொரியால உள்ள பயோங்ஹான்ங்கிறவரோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு நாள் இந்த எரேஷியன் ஸ்பூன்பில்ங்கிற பறவை சின்ன குஞ்சா பறக்க முடியாம விழுந்து கிடந்திருக்கு. உடனே இவரும் இந்த பறவைய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உணவு கொடுத்து காப்பாத்திருக்காரு. இவர் வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு சின்ன தண்ணி தொட்டியை ரெடி பண்ணி இதுக்கு மீனை புடிச்சு சாப்பிடவும் கத்து கொடுத்திருக்காரு. இந்த பறவை நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் இது சுதந்திரமா வாழட்டும்னு இத பறக்க விட்டுருக்காரு. ஆனா நன்றி மறக்காத இந்த பறவை இவரை விட்டு போகாம மறுபடியும் இவர் வீட்டுக்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவரு வீட்டுல இருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு ரிவருக்கு எடுத்துட்டு போய் இந்த பறவைகள் கூட்டத்தோட வாழட்டோன்னு பறக்க விட்டுருக்காரு. அப்பவும் இந்த பறவை இவரை விட்டு போகவே இல்லையா. இவரோட கடைசி முயற்சியா கொரியால உள்ள பறவைகள் சரணாலயத்துல இந்த பறவைகளோட கொண்டு போய் விட்டுருக்காரு. அங்க கொண்டு போய் விட்டதுல இருந்து இந்த பறவை ரொம்பவும் சோகமாவும் மத்த பறவைகளோட சேராம தனியாவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இந்த பறவைய பார்க்க வந்த இவரு இந்த பறவைய கூப்பிட்ட உடனே இவரோட குரலை கேட்டு இந்த பறவை பாசத்தோட ஓடி வந்திருக்கு. இந்த பறவை இவர் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து அங்க இருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அடுத்தது பென்குயின் எஸ்கேப். ரீசெண்டா அண்டார்டிகால ஒரு ரிசர்ச் டீம் பனிக்கட்டிகள் வேகமா உருகுறத பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக போட்ல போயிட்டு இருக்கும்போது 2 பெரிய கில்லர் வேல்ஸ் ஒரு குட்டி பென்குயினை வேட்டையாடி சாப்பிடறதுக்காக துரத்திக்கிட்டே இருந்திருக்கு. அந்த குட்டி பென்குயினும் கில்லர் வேல் கிட்ட மாட்டிட கூடாதுன்னு குதிச்சு குதிச்சு ஓடி இருக்கு. அங்க இருந்தவங்க எல்லாருமே அந்த குட்டி பென்குயினை பார்த்து எப்படியாவது தப்பிச்சிடுன்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யறதுன்னே தெரியாத அந்த குட்டி பென்குயின் வேகமா வந்து போட்டு மேலேயே ஜம்ப் பண்ணிருக்கு. போட்ல இருந்தவரும் இந்த பென்குயினை கையால பிடிச்சு போட்டுக்குள்ள விட்டு இந்த பென்குயினோட உயிரை காப்பாத்திருக்காரு. அடுத்தது அமேசிங் ஸ்குரில். கொரியால உள்ள ஜியோலஸ்ங்கிற இந்த பாட்டியோட தோட்டத்துல ஒரு நாள் இந்த அணில் ரொம்பவும் மோசமான நிலைமையில நடக்க முடியாம கிடந்திருக்கு. உடனே இந்த பாட்டி இந்த அணிலை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து இதுக்கு சாப்பாடு கொடுத்து காப்பாத்திருக்காங்க. இந்த அணிலுக்கு என்ன பிரச்சனைன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு இந்த அணிலோட முன்னங்கால் ஒண்ணு உடைஞ்சிருக்குன்னு. இந்த அணில் நல்லா ஆனதுக்கு அப்புறம் இத மரத்துல கொண்டு போய் விட்டா கூட இதால போக முடியாம கீழே விழுந்திருக்கு. இதனால இந்த பாட்டியே இந்த அணில ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போய் இதுக்கு சர்ஜரி பண்ணி இத நடக்க வச்சிருக்காங்க. இது நல்லா ஆனதுக்கு அப்புறமும் இந்த அணில் இந்த பாட்டியை விட்டு போகவே இல்லையாம். பொதுவா அணிலும் பூனையும் ஒன்னாவே இருக்காதாம். ஏன்னா பூனை அணில வேட்டையாடி சாப்பிட்டுங்கிறதுனால பூனைய பார்த்தாலே அணில் ஓடிடுமாம். ஆனா இந்த அணில் இந்த பாட்டி வளர்க்கிற குட்டி பூனை கூட பயங்கர ஃப்ரெண்டா இருக்காம். அதுலயும் இந்த பூனையும் இந்த அணிலும் எப்பவுமே இந்த பாட்டி கூடவே தான் இருக்குதுங்களாம். அடுத்தது அமேசிங் சிம்பான்சி. நெதர்லாந்துல உள்ள பர்கர் ஜூல இருந்த இந்த சிம்பான்சி குரங்கு ஏப்ரல் 2016ல வயது முதிர்ச்சியால எப்பவுமே சாப்பிடாம சோகமா படுத்து கிடந்திருக்கு. சீக்கிரமே இந்த சிம்பான்சி இறந்து போயிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த ஜூல இருந்தவங்க இந்த குரங்க 20 வருஷத்துக்கு மேல ரொம்பவும் பாசத்தோட பாத்துக்கிட்ட வேனோஃப வர சொல்லிருக்காங்க. அவரும் இந்த குரங்க கடைசியா ஒரு முறை பாத்துட்டு போலான்னு சொல்லி ஜூக்கு வந்து இந்த குரங்க பாத்துருக்காரு. இறந்து போற நிலைமையில சோகமா படுத்து கிடந்த இந்த குரங்கு இவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இவர் முடியெல்லாம் தடவி கொடுத்து சைகையில நீ நல்லா இருக்கியான்னு கேட்டு இருக்கு. இவர் 6 வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த குரங்க முதல் முறையா பாக்குறாராம். இறந்து போற நிலைமையிலையும் இந்த குரங்கு இவர் மேல காட்டின பாசத்தை பார்த்து அந்த சூழ இருந்த எல்லாருமே கண் கலங்கி நின்று இருக்காங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்லி சீட்டா. பொதுவா காட்டுல இருந்து உணவு தேடி ஊருக்குள்ள வர சிறுத்தைகள் அதிகமா வேட்டையாடி சாப்பிடுறதே நாய்களை தான். இந்த வீடியோக்களை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் சிறுத்தைகள் ஊருக்குள்ள வந்து நாய்களை தான் வேட்டையாடிட்டு போய் சாப்பிடும். ஆனா ரீசெண்டா கர்நாடகால உள்ள தாக்ஷிவாங்கிற கிராமத்துல நைட்டு 1 மணிக்கு மேல ஜெயலட்சுமிங்கிறவங்க வீட்டு பாத்ரூம்ல ஒரு சிறுத்தை இருந்திருக்கு. நைட்டு பாத்ரூம் போறதுக்காக வந்த ஜெயலட்சுமி இந்த சிறுத்தைய பார்த்து பயந்த உடனே சிறுத்தைய உள்ள வச்சு பாத்ரூம் கதவை லாக் பண்ணிருக்காங்க. கதவை லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பாத்ரூம்குள்ள அவங்க வளர்க்கிற நாயும் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் இவங்க சிறுத்தைக்கு பயந்து பாத்ரூம் கதவை திறக்கவே இல்லையாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில தான் ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வந்து இந்த சிறுத்தைய மயக்க ஊசி போட்டு பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேல இந்த நாயும் இந்த சிறுத்தையும் இந்த பாத்ரூம்குள்ள ஒன்னா இருந்தும் இந்த சிறுத்தை இந்த நாயை எதுவுமே பண்ணலையாம். ரொம்பவும் நல்ல சிறுத்தையா இருக்குல்ல. அடுத்தது டாக் சேவர் சில்ட்ரன். கபாங்ங்கிற இந்த டாக பிலிப்பைன்ஸோட ஹீரோ டாக்னு சொல்றாங்க. ஏன்னா டிசம்பர் 2011ல பிலிப்பைன்ஸோட ஜாம்புவாங்கிற ஊர்ல ஜெர்சிங்கிற பொண்ணு விளையாடிக்கிட்டே கவனக்குறைவா ரோட்டுக்கு போகும்போது ஒரு பைக்ல வந்தவர் அந்த பொண்ணு மேல மோத பார்த்திருக்காரு. இத பார்த்த இந்த கபாங் டாக் உடனே ஓடி போய் அந்த பைக் மேல மோதி அந்த பொண்ணை காப்பாத்தி இருக்கு. ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல இந்த நாயோட பாதி முகமே போயிடுச்சாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோடைய அப்பா இந்த ஸ்டோரிய Facebookல ஷேர் பண்ணி இந்த நாய்க்காக காசு கலெக்ட் பண்ணிருக்காரு. ஒரே வாரத்துல $22,000 இந்திய மதிப்புக்கு 15 லட்சத்துக்கு மேல காசு கலெக்ட் ஆகி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டாக அமெரிக்காக்கு எடுத்துட்டு போய் இதுக்கு இந்த பிளாஸ்டிக் மோல்ட வச்சு இந்த நாயோட முகத்தை
மாதிரி பண்ணிருக்காங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது அன்பிலீவபிள் டாக். அக்டோபர் 2020ல ஒரு நாள் நைட் அமெரிக்கால உள்ள டார்லின் ஹோர்ஜ்ங்கறவங்களோட வீடு மின்கசிவால திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அந்த டைம்ல இவங்க தூங்கிட்டு இருந்ததுனால இவங்க வளர்த்த கீட்டர்ஸ்ங்கற ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் இவங்கள போய் எழுப்பி வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்திருக்கு. இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க பொண்ணையும் காப்பாத்தணும்னு மறுபடியும் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்த வீட்டுக்குள்ள போயிருக்கு. ஆனா அந்த டைம்ல இவங்க பொண்ணு அவங்க வீட்டிலேயே இல்லையாம். இவங்க அக்கா வீட்டுல தங்கி இருந்தாங்களாம். ஆனா இது தெரியாத அந்த நாய் அவங்க பொண்ணையும் காப்பாத்தணும்னு நினைச்சு அந்த நெருப்புலயே மாட்டி இறந்து போயிருக்கு. அடுத்த நாள் காலையில இந்த டாகோட உடலை தேடும் போது கூட இந்த டாக் இவங்க பொண்ணோட ரூம்ல தான் இறந்து போய் கிடந்திருக்கு. Where a German shepherd sacrificed its own life while saving its owner from a burning home. Member of the family and he was very loyal. தன்னை வளர்த்தவங்களுக்காக இந்த நாய் தன்னோட உயிரையே விட்டதை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த விலங்குகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.